உறவுகளே, நான் ஜமுனா பேசுகிறேன். என் என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுற என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி. என்னுடைய வீடியோஸை எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு வெற்றி தரும்னு நினைக்கிறோம். நீங்கள் இங்கே பாருங்கள் உறவுகளை, எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். இது பாருங்கள், பாருங்கள் ஜன்னல் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு போட்டாலும். இப்போ பாருங்கள், வெளியில் பாருங்கள் அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. எப்போ பாரு வெளியில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க திரும்பி வர முடியல, அப்புறம் இந்த மழையினால் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. வேறு எல்லோரும் லேட்டாக வேறு வராங்க. காலேஜ் போனவங்களும் லேட்டாக வராங்க. எங்கள் பையன் பாருங்கள், அது காலேஜ் படிக்க ரொம்ப குரோம்பேட்டை போய் இறங்கி குரோம்பேட்டை வேல்ஸ் காலேஜில் படிக்கிறான். சென்னையில் தான் நாங்கள் இருக்கோம். வேல்ஸ் காலேஜில் படிக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா டிராஃபிக். நாங்கள் சரவணா ஸ்டோர் இருக்குதுல்ல, அதனால ரொம்ப இதுவாக இருக்குது. நாங்கள் அப்போயே போய் அந்த வேல்ஸ்லாம் வேணாப்பா. எங்கள் பெரிய பையன் குருநானக்கு காலேஜில் தான் படித்தாங்க. அந்த குருநானக்கு நாங்கள் இருக்கிறது எம்ஜிஆர் வீடு ராமாபுரம் சத்யநகரில் இருக்கிறோம். எங்களுக்கும் குருநானக்கு காலேஜ் ஈஸி, தூரம் இல்லை, கிண்டி போயிடலாம், ஈஸியாக இருக்கும். டிராஃபிக் இருந்தால் கூட கொஞ்சம் சமாளித்து போயிடலாம். ஆனால் இது குரோம்பேட்டை போய் சின்ன பையன் படிக்கிறது எனக்கு வேல்ஸ் காலேஜ் தான் வேணும்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பண்ணி அந்த காலேஜில் தான் சேர்ந்துட்டு நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. அந்த காலேஜிலே அவங்க கேட்ட காலேஜிலே நாங்கள் சேர்த்து விட்டோம். ஏன்னா காலேஜில் கிறுக்கடிப்பாங்கன்ட்டு, பசங்களாம் கிறுக்கடிப்பாங்கன்ட்டு நாங்கள் அவங்க சொன்ன காலேஜிலே சேர்த்து விட்டுட்டோம். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. சரவணா ஸ்டோர்லாம் ரொம்ப அங்கே டிராஃபிக்காக இருக்குது குரோம்பேட்டையில். அதனால் லேட்டாக வரான், மழையில் நினைச்சிட்டு வரான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒரு டீயை போட்டு சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சு. டீயை போட்டு குடிச்சிட்டு சாயந்தரம் ஈவினிங் வேலை டிஃபன் நல்லா செய்வோம்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். மழை நிற்கல. மொட்டை மாடியில் துணி காய வச்சுருக்கோம், அது ஃபுல்லாக நனைஞ்சு போச்சுங்க. நனைஞ்சு போச்சு. பெரிய பையன் ஆஃபீஸுக்கு கிளம்பணும். அவனும் எப்படி இந்த மழையில் போகிறதுன்னு தெரியல. ரோடுலாம் சரியே கிடையாது, அப்போ குண்டும் குழியுமாக இருக்குது. இந்த மெட்ரோ ட்ரெயின் கட்டுறதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. என்றைக்கு தான் சரியாகுமோ தெரியல. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் பூர்த்தி அடையலை, இந்த ஃபினிஷிங்காக வரல. எல்லா இடமும் மெட்ரோ ட்ரெயின். நம்ம வந்த காலத்தில் நாங்களாம் சென்னைக்கு ஒரு 30 வருஷம் இருக்கோம். நான் கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில் 30 வருஷம் இருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒத்தடி ரோடாக தான் இருக்கும். எங்கே போனாலும் ஒத்தடி ரோடு தான். அந்த ரோட்டில் எப்போனா ஒரு பஸ் வரும். ஊருக்குள்ளாக இருக்குங்கள்ல ஒத்தடி ரோடு, அந்த மாதிரி இருக்கும் அந்த இது. நாங்கள் இங்கே ராமபுரம் எம்ஜிஆர் வீட்டை இருக்கிறதுனால 3 லைட்டில் இருந்தோம். அங்கேருந்து ஒத்தடி ரோடு தான். அந்த ரோட்டில் தான் நாங்கள் நடந்து வரணும், திரும்பியும் போகணும். அதுலேயே பஸ் வரும். அப்புறம் ரிட்டன் இங்கேருந்து போகிற பஸ்ஸும் அங்கேருந்து வர பஸ்ஸும் எல்லாம் ஒரே ரோட்டில் தான் போகும். இப்போ மெட்ரோ ட்ரெயின் கட்டுறதுனால ஃபுல்லாக எங்களாலே நினச்சே பார்க்க முடியலங்க. அப்போ இருந்ததுக்கும் நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ பெரிய ரோடெல்லாம் பெருசாக பண்ணிட்டாங்க. ஆனால் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் வர பேர பசங்கள்லாம் இருக்கிற காலத்துலலாம் ரொம்ப சென்னை ஈஸியாக இருக்கும். போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குங்க. 2025, 26, 27, 28 சூப்பராக போகலாம், சூப்பராக வரலாம். நம்ம மெட்ரோ ட்ரெயினில் இப்போ போகிறதே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஆனால் சென்னையில் இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம், யாரும் இருக்க வேணாம். வந்தார வாழ வைக்க சென்னை. ஆனால் இருக்கலாம். ஆனால் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கட்டுப்படுத்தி இருக்கணுங்க. 4 ரூபா உழைக்கணும்.
ஓடணும் முடியாடணும். ஒரு நாள் கூட உடம்பு முடியலன்னு கூட உட்கார முடியல, அவ்வளோ கஷ்டம். வாடகை கட்டணும், பசங்களை பார்க்கணும், அப்புறம் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கணும், தீபாவளி பொங்கல், அப்புறம் சொந்தக்காரங்களாம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து நிறைய இன்கம் நிறைய வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சொந்த வீடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே லாபமாக இருக்குங்க. சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். உடம்பே முடியாமல் இருந்தாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா வாடகை கட்டணும்ல, அதனால் போவாங்க. சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல். இவங்கெல்லாம் வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்க பெரிய சம்பாரித்து நிறைய வச்சுருக்காங்க, மூட்டை கட்டி வச்சுருக்காங்க நினைப்பாங்க. ஊரில் இருக்கிறவங்கலாம் நினைப்பாங்க, சொந்த பந்தம் நினைப்போம், நம்மளை பற்றி சுற்றி இருக்கிறவங்களும் இது நினைப்பாங்க. அப்போ யார் நினைக்கிறாங்கன்னு நினைக்கலாம், ஊர்லலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஊர்லலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, இருந்து அனுபவிச்சவங்களுக்கு, ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றி நான் சொல்கிற வார்த்தை வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும். இதுதான் உண்மை. இது வந்து சும்மா மூடி மறைச்செல்லாம் இதெல்லாம் பேசுகிறதுக்குலாம் வேலை கிடையாது. உண்மையான வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். இந்த ஊர்லலாம் இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, அவங்க நம்ம சென்னையில் இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ எல்லாருக்குமே புரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே சென்னையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபா சேர்க்கறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. தூங்க முடியாது, மழை தண்ணியும் பார்க்க முடியாது, அவ்வளோ நேரம். இது எல்லாருமே வந்து காரு வச்சுக்கிறது கிடையாது, எல்லாருமே டூ வீலர் வச்சுருக்காங்க. எல்லாருமே சென்னையில் சைக்கிள் கூட வச்சுட்டு போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் பார்த்தது தான் சொல்கிறோம். சைக்கிள்லலாம் செக்யூரிட்டிங்கெல்லாம் காலையில் 5 மணிக்கு பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்கலாம் சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிளில் போய் போட்டுட்டு வருவாங்க. அப்படிலாம் குடும்பத்தை காப்பாற்றி ஜென்ஸுங்களும் செய்கிறாங்க. லேடிஸுங்களும் வேலைக்கு போனால் தான் வந்து எல்லார் வீட்லேயும் சாப்பாடு. லேடிஸ் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போனால் கொஞ்சம் ஷேரிங் ஆகும்னு சொல்லிட்டு தான் போகிறது, ஒவ்வொரு லேடிஸும் போகிறது. அதனால் வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி நினைப்பாங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு, நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, இந்த சென்னையில் வந்து காற்றடிச்சாலும் புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் இருந்து சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தாங்க நான் இதை சொல்கிறேன். ஊருக்கு போகிறவங்களுக்கும் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. சென்னையில் இருக்கிறாங்கன்னு தான் எல்லோரும் நினைக்கிறீங்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஒரு தெருவில் இருந்து நம்ம இங்கே வரமுச்சுங்களா, அந்த தெருவே நினைக்கும். ஏன்னா போகிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் டீசெண்டாக தானே போகணும், அதனால் கொஞ்சம் படிச்சுன்னு போனோம்னா அந்த மாதிரி நினைக்கிறாங்க. உலகத்தில் யாரும் படிச்சுன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா மக்களும் எல்லோரும் வந்து பார்க்கலாம், பேசலாம், இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் நமக்கு தானே தெரியும். நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் யார்ட்டையுமே சொன்னாலும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியும், ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அதனால் நான் என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன், சென்னையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், ஊருக்கு போனோமா வேண்டாமா பார்த்தோம்னா இருந்து லைஃப்பை நல்லா பாருங்கள், குழந்தைய பாருங்கள், ஹஸ்பண்ட் பாருங்கள். இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இது நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மன்னிச்சுங்க. நான் வந்து இது வந்து தப்பாலாம் எதுவும் வந்து சோசியல் மீடியாவையோ உங்களுக்காகவோ சொல்லலை. நான் என்னுடைய லைஃப்பில் நடந்ததை பகிர்ந்திருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் நான் சொல்கிற விஷயம் அனைவருக்கும் வந்து தெரியும், புரியும். அதனால் நான் சொன்னேன். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, ஊரில் இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக இந்த பதிவு. சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறீங்கள, ஊரில் இருக்கிறவங்க வந்து உங்களை பற்றி நினைப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க.
அவங்களுக்காக இந்த பதிவு. யார் சென்னையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தாங்க முன்னேறி வராங்க. யாரும் வந்து ஊர்லனாலும் வந்து ரெண்டு நாளைக்கு படுத்துருக்கலாம், 3 நாளைக்கு படுத்துருக்கலாம், ஒரு வாரத்துக்கு படுத்துருக்கலாம். அந்த மாதிரிலாம் சென்னையில் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா சார்பாகவும் நான் இந்த வீடியோ மூலியமாகவும் நன்றி உறவுகளே. என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க அனைவரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. நீங்களே கமெண்ட்டில் என்னென்னு சொல்லுங்கள்.